ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வீட்டு தோட்டத்தில் கோல்டன் டாலியா சூப்பராக பூத்து குலுங்குது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பறிக்கணுமா? ரெண்டையும் பறிங்க. முட்டு வரதானே செய்யும். ஆமாம், அப்போ தான் அடுத்த முட்டு அழகாக பூக்கும். போதும் அது நிற்கிட்டு, அது கொஞ்சம் விரியட்டு. பாருங்க சாமந்தி பூ மாதிரி எவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இதை விடவும் நல்லா பூக்கும். ஆனால் வந்து இது என்னன்னு தெரில, செடி வந்து இன்னும் நல்லா பெருசாகணும். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் பூத்தா நல்லா இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இதே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா சூப்பரா இருக்குது. அடுத்து அண்ணா இருக்குது. அப்படி அது வெயிட்டு தாங்காம கவுந்து போய் இருக்குது. 2-3 பூவெல்லாம் காஞ்சே போச்சு. ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தான் பூ வந்திருக்குது. செடியே செத்து போச்சு. ஏதோ ஒரு நாய் மேலே ஏறி தாண்ட மாடிது. பொங்க செல்லா குட்டிஸாக தான் இருக்கும். அதெல்லாம் காஞ்சிட்டு அவ்வளோதான். இவ்வளோ கோல்டன் டாலியா கிடச்சிருக்குது நமக்கு. அடுத்தது அண்ணா ஒரு செம்பருத்தி இருக்குது, அது பறிக்க போகலாம். பாருங்க செம்பருத்தி பூ அழகா பூ பூத்துருக்குது. இன்னுமே மொட்டு இருக்குது. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா எல்லோ கலரும் இருக்குது. லைட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க அழகா பூ பூத்துருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் வந்து மறந்துடுவோம். பூ இல்லாத அன்னைக்கு வீடியோ எடுப்போமோ, அதனால காமிக்க முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இலந்த செடி இருக்குதுல்ல, நம்ம வந்து வாங்கிட்டு வந்த டைமில் வந்து நமக்கு வந்து காயோடு இருந்துச்சு. இப்போது மேலே எனக்கு எட்டல, மேலே வந்து இப்போ தான் பூ வச்சுருக்கு பாருங்கள். ஒரு குருவி வந்து இந்த கம்புக்கு மேலே இருந்து ஆட்டி விட்டுட்டு போகுது. அதான் நவுண்டுட்டே போகுது. அதுக்கு அந்த குருவிக்கு என்ன குழப்பம்னு தெரியல. அழகா வரிசையாக வந்து பூ வச்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து பெப்பர் பாருங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. இது வந்து நீல பெப்பர்னா கொடுத்தாங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குதோ பாருங்க. விளைஞ்சி வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து சூப்பராக நான் கயிறெல்லாம் கட்டி அழகாக தான் விட்டுருந்தேன். தேங்காய் வெட்டும்போது இந்த கயிறு வந்து அந்துட்டு போயிட்டு. ஸோ இனி ப்ராப்பராக வந்து கயிறெல்லாம் அழகாக கட்டி விடணும். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா இது ஒரு வெரைட்டி நஞ்சை விட்ட செடி. ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி அன்றைக்கும் பூ காமிக்கணும்னு நினச்சேன். பட் வந்து அன்னைக்கும் பூ இல்லை, இன்றைக்கும் பூ இல்லை. அப்புறமா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இது ஒரு அழகு செடி வெரைட்டி. ஆனால் இதுக்கு வந்து பேர் வேறு ஏதோ இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் லீஃப் மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு. நடுறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கோம்.
அதுக்கப்புறமா வந்து இது வந்து நந்தியாவட்டை பூன்னு சொல்லுவாங்க இல்ல, அதுதான். அது வந்து நிறைய பூ வந்து அப்பப்போ ஃபுல்லாக நிறைய பூ பூத்துட்டே தான் இருக்கும். பட் வந்து நாங்கள் பெருசாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை. இந்த மொட்டு தான், இந்த நந்தியாவட்டை மொட்டு தான் இப்போ வந்து கல்யாண பொண்ணுக்கெல்லாம் பிரைடுக்கெல்லாம் இந்த மொட்டை பறித்து தான் இதில் வந்து விதவிதமாக கெட்டி பிரைடுக்கெல்லாம் வைப்பாங்க. சாரீக்கு மேட்சாக வந்து இதில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மொட்டில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணி கலர் கலராக அந்த ரோஸ் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணுறது இந்த பூவில் தான். ஸோ வந்து இது வந்து நம்ம கல்யாண சீசன் டைமில் வந்து இந்த மொட்டு வந்து 1 கிலோ இவ்வளோ ரூபான்னு காஸ்ட்லியாக விற்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. அப்புறமா நம்ம மாடி தோட்டத்திலேருந்து முளைச்ச மிளகாய் செடியை நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சுருந்தோம். மிளகாய் வச்சுருக்குது, நிறைய செடி வச்சுருந்தோம். பட் வந்து எல்லாத்துலேயுமே இலை சுருட்டல் நோய் வந்துட்டு ப்ராப்பராக கார்டன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லாமல் புல் பிடிச்சிருக்குது. எல்லாம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நாட்டு வெண்டைக்காய் வந்து யானை தந்த வெண்டைக்காய் விதை வந்து நம்ம வந்து பாட்டில் போட்டு முளைக்க வச்சு தரையில் வச்சுருக்கோம். அதுவும் சூப்பராக வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து புதினா வச்சு விட்ருக்கோம். புதினாவுமே சூப்பராக அழகாக வந்திருக்குது பாருங்கள், அங்கங்கே இருக்குது. வந்து இந்த புல்லெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஏதோ ஃபர்டிலைசர் கொடுத்தா சூப்பராக நமக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு தோட்டத்தில் இஞ்சி வச்சுருக்கோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சமையலுக்கு வாங்குவோம்ல இஞ்சி, அதில் வந்து நம்ம அப்படியே வெளியே போட்டிருந்தோன்னா லைட்டாக முளைப்பு தட்டும். அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஊனி விட்டுட்டோம். அதுவுமே சூப்பராக ஜம்முன்னு வந்துட்டு இருக்குது பாருங்க, வரிசையாக இஞ்சி தோட்டம்தான். அதுக்கப்புறமா இன்னமும் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. அடுத்தது இங்கேயும் மிளகாய் வந்து இப்போ தான் வச்சுருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டு அழகாக பூ மொட்டெல்லாம் வச்சுருக்குது. நிறைய பிஞ்சு பிடிச்சது இந்த கிளையில, ஆனால் அதெல்லாமே விழுந்துடுச்சு. ஒன்று மட்டும் சூப்பராக வருது. சரி, ஒன்று வந்தாலும் பெருசாக நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயுமே பூ லைட்டாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், பட்டன் ரோஸு ரெட் கலர் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க சேல்ஸுக்காக கேட்டிருக்காங்க. இந்த பாட்டோடு சேர்த்து 70 ருபீஸுக்கு கொடுக்குறோம். இது ஒன்று புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து ஃபர்தராக இன்னும் ஒரு பிளான் இருக்குது. 1 2 3 4 பிளான் இருக்குது. ஸோ வந்து வேறு யாருக்காச்சும் வேணும்னா இது வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா கேளுங்க, கொடுக்கலாம். கொரியர் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல, ஏன்னா சேஃபாக எப்படி வந்து சேரும்னு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் மெடிசனல் பிளான்ட்டெல்லாம் வாங்கி வச்சோம்ல, அந்த பிளான்ட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, பட் வந்து நல்லா நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தெத்தி செடி வந்து சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது. அப்புறமா தெத்தி செடியில் வந்து நம்ம பூ பறிக்க மூட்டோன்னா காய் வரும். இங்கே பாருங்கள் காய் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் பழம் வந்திருக்குது. இந்த பழம் வந்து எடுத்து சாப்பிட்லாம், உள்ள விதை இருக்கும். ஆனால் விதை போட்டால் முளைக்குமா அப்படின்லாம் தெரிலைங்க. பாருங்கள் நல்லா பழமாக இருக்குது. நான் வந்து இந்த பழத்தை எடுத்து கீழே போட்டுட்டு விதை முளைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது இல்லாமல் வந்து இந்த வெரைட்டியை பொறுத்தளவில் இங்கே சும்மா தரையிலே தானாகவே வந்து நமக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடியை பொறுத்தளவில் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு நாற்று வச்சு நல்லா வெயில் படுற இடத்துல ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்தோன்னா சீக்கிரமாக பூ வைக்கும். ஃபெர்டிலைசர் கொடுக்காம விட்டோன்னா லேட்டாக பூ வைக்கும். பூ வைக்கும்போது நிறைய பூ வைக்கும். ஃபெர்டிலைசர் கொடுத்தோன்னா சின்ன செடியிலேருந்து நமக்கு பூ வைக்கும். இதில் வந்து என்கிட்ட வந்து ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, அப்புறம் இதே ரெட்டு தான். அதுக்கப்புறமா வந்து பிங்கு, இங்கே பாருங்கள் மொட்டு லைட்டாக தெரியும். அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட அத்தி செடி வந்து 120 ருபீஸுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போவுமே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். அப்புறமா கேசவர்த்தினி, அதுவுமே பூ பாருங்க அழகாக சூப்பராக பூ பூத்துருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.